அவர்கள் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கையிலும், திருமதி ஆனந்தி, திருமதி சுமதி ஆகியோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் கையிலும் பெற்றது பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரியது. மேலும் சிறந்த நிறுவனத்திற்கான விருதினை நமது பள்ளிக்கு ஹோலி கிராஸ் கல்லூரி கொடுத்து கௌரவித்தது சிறப்புக்குரியது. கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் மாணவர்கள் கவின் சாமியூ, டி விக்னேஷ் கலந்து கொண்டு பரிசினை பெற்று வந்தனர். திறன் வளர்ச்சி நாளை சிறப்பிக்கும் விதமாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்திய ஓவிய போட்டிகளில் மாணவர்கள் சோபனா, டி விக்னேஷ், கார்த்திக் பங்கேற்று வெற்றி பெற்று மாவட்ட தலைவர் பிரதீப் குமார் கையால் சிறப்பு செய்யப்பட்டனர். மாநில அளவிலான 4வது சிலம்பம் போட்டியில் பங்கேற்று மாணாக்கர் கௌசிக், கவின், சோபனா மேரி, எம் விக்னேஷ் நால்வரும் முதல் பரிசை கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். டாஸ் அமைப்பு புனித வளனார் கல்லூரி ஜிம் பிரிவு மற்றும் ஜமால் முகமது கல்லூரி எடுத்து நடத்திய கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளில் எம் மாணவர்கள் கடினமாக பயிற்சி செய்து சிறப்பாக விளையாடி கலை நிகழ்ச்சிகள் வழங்கி கோப்பையை பெற்று வந்தனர். உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவன்று சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் குண்டு எறிதல் பிரிவில் மாணாக்கர் ரோகித் 3ஆம் பரிசையும், இந்துமதி 2ஆம் பரிசையும், சோபனா 3ஆம் பரிசையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். மாணவர்கள் வெற்றி வாகை சூட கடினமாக உழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி நிறைந்த பாராட்டுக்கள். நேரடி கள அனுபவம். மாணவர்கள் சிற்றுலாவாக புதுக்கோட்டை குடுமியான் மலை மற்றும் இப்ராஹிம் பண்ணைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். கோயில்களின் வரலாற்று சிறப்பை அறிந்ததோடு கண்கவர் பறவைகள் மற்றும் விலங்குகளுடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ந்தனர். உலா அறக்கட்டளை இச்சிறப்பு குழந்தைகளை மகிழ்விக்க முழுவதுமாக எடுத்த முயற்சி பாராட்டுக்கு உரியது. மதிப்பீட்டு கல்வி. கல்வி வாழ்க்கைக்கே, இதுவே எமது பள்ளியின் குறிக்கோள். மாணவர்களுக்கு பள்ளியில் மதிப்பீட்டு கல்வி கொடுக்கப்படுகிறது. சமத்துவம், சகோதரத்துவம், அன்பு, உழைப்பு, சுத்தம் இவற்றை கற்றலிலும் செயல்படுத்துதலிலும் பெரிதும் கவனத்தில் கொண்டு பயிற்றுவிக்கப்படுகிறது. மாணவர்கள் ஆன்மீகத்தில் வளரும் வண்ணம் காலை மாலை தியானம், ஜபங்கள் இடம்பெறுகின்றன. இவைகள் மாணவர்களின் மனதை ஒருமுகப்படுத்தி கற்க உதவுகின்றன. ஒரு நாள் தியானம் மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பல வகை பயிற்சிகள், விளையாட்டுகள் வழியாக தன்னம்பிக்கை, பொதுநலம், முயற்சி சார்ந்த பகிர்வுகள் மாணவர்களின் தன் மதிப்பை உயர்த்தி பிடிக்கவும் தலைமை பண்பில் வளரவும் உதவி செய்கின்றன. புதிய பணியிடமும் ஓய்வும். தொகுப்பூதியத்தின் கீழ் திருமதி ரெஜினா அவர்கள் ஆயாவாக பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். மேலும் 31/7/2024 அன்று 35 ஆண்டுகளாக மிக சிறப்பாக பணியாற்றிய திருமதி ஆனந்தி அவர்கள் பணி ஓய்வு பெற்றார்கள். முழு ஈடுபாட்டுடனும் கடமை உணர்வுடனும் பணியாற்றிய ஆசிரியர் ஆனந்தி அவர்களுக்கு நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். பாலியல் கல்வி. மாணவர்களின் வளரிளம் பருவத்தில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளவும், பக்குவமாக வெளிப்படுத்தவும், ஏற்றுக்கொள்ளவும், ஆரோக்கியமான முறையில் மற்றவர்களிடம் பழகுவதற்கும் பாலியல் கல்வியானது எமது முன்னாள் ஆசிரியர் மரிய ஜோஸ்பின் லில்லி அவர்களால் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஊடகக் கல்வி. மாணவர்கள் ஊடகத்தின் நிகழ்வுகளை சரியாக பகுத்தாய்ந்து பார்க்கும் திறனில் வளர பிஷப் வீப்பர் கல்லூரியின் விஸ்காம் துறை மாணவர்களை கொண்டு ஊடகக் கல்வி விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. மேலும் போதைப்பொருள் பற்றிய விழிப்புணர்வும் வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழல் கல்வி. சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் வகையில் மரங்கள் நடுதல் மற்றும் வீட்டு கழிவுகளை கொண்டு
இயற்கை உரம் தயாரிக்க மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. சிறுதானிய ஆண்டு விழா. சென்ற ஆண்டை சிறுதானிய ஆண்டாக ஐநா அறிவித்ததன்படி சிறுதானிய முக்கியத்துவத்தை கண்காட்சியாக மாணவர்கள் படைத்தார்கள். மேலும் ஆசிரியர்கள் சிறுதானிய உணவு செய்து வந்து உணவு சமைக்கும் முறை, அதன் அவசியத்தையும் பயன்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கு உணர்த்தியது அவர்கள் மனதில் நீங்கா நினைவாக பதிவு செய்யப்பட்டது. வேலை வாய்ப்பு முகாம். மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகம் வழியாக வேலை வாய்ப்பிற்கான தகுதி தேர்வுக்கு தயாரிக்கும் முறை பற்றியும் விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது. விடுதியும் ஒழுங்கும். எம் பள்ளி தங்கி பயில்வோர் பள்ளியாக இயங்கி வருகிறது. 83 மாணவர்களில் வெளி மாணவர்கள் 19 பேர், விடுதியில் தங்கி பயில்வோர் 64 பேர். பள்ளி கல்வியும் விடுதி வாழ்வும் படிப்பதை செயல்படுத்த ஒன்றுடன் ஒன்று இயைந்து கொடுப்பது மாணவரின் ஒழுங்கும் பண்பாடும் வளர பேருதவியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க சிறப்பான அம்சமாகும். விடுதியில் தங்கி பயிலும் இம்மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களுக்கு நல்ல கண்காணிப்பாளராகவும் உதவியாளராகவும் பணிபுரிந்து வரும் ஒவ்வொருவருடைய சேவையும் மகத்தானது. பயனுள்ள பிற தொடர்புகள். எம் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியின் விதிமுறைகளுக்கு ஒத்துழைப்பும் உற்சாகமும் ஊக்கமும் தந்து உதவுகின்றனர். திருச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திரு ஆர் ரவிச்சந்திரன் DPOE அவர்கள் அவ்வப்போது எம் பள்ளியினையும் விடுதியையும் பார்வையிட்டு மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக மதிப்பீடு செய்தும் நலத்திட்ட உதவிகளை பெற்று தருவதையும் நன்றியோடு நினைக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் 100% ஓட்டு போடும் மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான நல அலுவலர் திரு சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்றது. செவித்திறன் குறைந்த மாற்றுத்திறனாளிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று தெளிவு பெற்றனர். 100% வாக்களிப்பதை பற்றிய விழிப்புணர்வு ஓவியம், கோலம் மற்றும் புதிர் போட்டிகள் நடைபெற்றன. மாவட்ட ஆட்சியர் மாணவர்கள் பதிலளிக்கும் திறனை வெகுவாக பாராட்டி சென்றது எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தது. மாநில மாற்றுத்திறனாளிகளுக்கான நல இயக்குனர் திரு கமல் கிஷோர் அவர்கள் எம் பள்ளிக்கு வருகை புரிந்து கோப்புகளை பார்வையிட்டார்கள். விடுதியில் உள்ள மாணவர்களை பார்வையிட்டு விடுதி மற்றும் பள்ளி பற்றிய செய்தியை கேட்டறிந்தார்கள். வளாகத்தின் இயற்கை அழகையும் தூய்மையையும் வெகுவாக ரசித்து பாராட்டி சென்றார். ஒவ்வொரு ஆண்டும் ஹோலி ரெடிமஸ் மற்றும் சர்வைட் மெட்ரிகுலேஷன் பள்ளி, தொகைமலை மற்றும் புனித பவுல் குருத்துவ கல்லூரி மாணவர்கள் எம் பள்ளி மாணவர்களை சந்தித்து உரையாடி விளையாடி கலை நிகழ்ச்சிகள் வழங்கி மகிழ்வித்து ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பது பாராட்டுக்குரியது. திருச்சிலுவை கல்லூரி, புத்தூர் பிஷப் ஹீப்பர் கல்லூரி, ஸ்பாஸ்டிக் சொசைட்டி மாணவ மாணவியர்கள் எம் பள்ளிக்கு இடையிடையே வந்து அனுபவ பயிற்சி பெற்று செல்கின்றனர். நவல்பட்டு கிழக்குறிச்சி மற்றும் திருவரம்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து மருத்துவர்கள் இடையிடையே வந்து மாணவர்களை மருத்துவ பரிசோதனை செய்து மாணவர்களின் உடல் நலனுக்கான வழிவகைகள் காட்டுகின்றனர். நலம் விரும்பிகள். தென்னக ரயில்வே ஊழியர் திருமதி பிரியா அவர்கள் எம் மாணவர்களின் கற்றல், கலை, பொழுதுபோக்கு மேம்பாட்டிற்காக எம் பள்ளியின் கலை அரங்கத்திற்கு ப்ரொஜெக்டர், ஸ்பீக்கர், ஆம்ப்ளிஃபயர், ஸ்கிரீன் வழங்கி உதவியுள்ளார்கள். திரு சிவசுப்பிரமணியன் குழுவினர் மற்றும் பிரபு சகாயம் மாணவர்களுக்கு காதொலி கருவி வழங்கி அவர்களது கற்றல் பேச்சு மேம்பட உதவி செய்துள்ளார்கள். மின்சாரத்துறை பிரிவின் கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கற்பித்தலுக்கு தேவையான எழுது பொருட்கள் கொடுத்து உதவி செய்வது சிறப்புக்கு உரியதாகும். இவர்கள் அனைவருக்கும் நிர்வாகம் சார்பாக எமது நன்றிகள். எங்கள் சபையின் தலைவர் மற்றும் மரிய நட்சத்திர மாநில தலைவர்
இவர்களின் பேருதவி இப்பணியை நாங்கள் சிறப்பாக செய்ய உறுதுணையாக உள்ளது. பள்ளிக்கும் விடுதிகளுக்கும் சோலார் வசதி செய்து கொடுத்தமைக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சி மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள், பள்ளியின் நலம் விரும்பிகள் இவர்கள் வழியாக பெற்று வரும் உதவிகளை நன்றியோடு நினைக்கின்றோம். எதிர்கால திட்டங்களும் தேவைகளும். மாணவர்கள் பாடப்பொருளை புரிந்து படிப்பதற்கு உதவியாக மேலும் சில வகுப்புகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை அமைப்பது தேவையாய் உள்ளது. மேலும் மாணவர்களை வெளியே அழைத்து செல்வதற்கு 4 சக்கர வாகனம் தேவையாய் உள்ளது. கடந்த 55 ஆண்டுகளாக இறைவனின் அன்பு கரம் எம்மை வழிநடத்தி வந்துள்ளதை நன்றியோடு நினைக்கின்றோம். எமது இம்முயற்சிகளில் வளர்ச்சி காண உதவும் எம் சபை பெரியோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நலம் விரும்பிகள் அனைவரிடமும் நன்றி உள்ளம் கொண்டுள்ளோம். தொடர்ந்து இறை அருள் எம்மை வழிநடத்த பிரார்த்தித்து இறை பணிக்கு எம்மை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.